நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா வேர்ல்டு வைட் எஜுகேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் தமிழ்நாடு எஜுகேஷன் கன்சல்டன்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் ஜவஹர் அரவிந்த் சந்திரசேகரன் அவர்கள் தான் இருக்காங்க. சாரை வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே நிறைய டவுட்ஸ் ஆப்வியஸ்லி வந்து பேரண்ட்ஸ் சைடில் வந்து இருக்குது. அது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது, ப்ராப்பரான கைடன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்றதும் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது எல்லார் மனசுலையுமே வந்து பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஒரு வருஷத்துக்கு வெறும் 2 லட்ச ரூபாய் ஃபீஸ்லேயே வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே இது சாத்தியமா? ஏன் இதை நான் கேட்குறேன்னா, இப்போ நம்ம நர்சிங் படிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய் காலேஜ் ஃபீஸ், அப்புறம் நம்ம ஹாஸ்டல் சேர்த்துனா அது ஒரு 2 lakhs 4 lakhs மேலே ஆயிடுது. அப்படி இருக்கும்பொழுது 2 லட்ச ரூபாயில மெடிக்கல் எப்படிங்க பாசிபிள்? ஃபார்மசி எடுத்தாலும் மாதிரி வருது, ஃபார்மடியில் எடுத்தீங்கன்னா 8 லட்சம் 9 லட்சம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து டோட்டலாக நீட் எக்ஸாம் இந்த வருஷம் 23 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் 1 லட்சம் வேகன்சி பொசிஷன் தான் இருக்கு. இவங்களுக்கு கவுன்சிலிங்கோட கேடர்ஸ் இருக்கு. இந்தியாவில் நம்ம வெளிநாட்டில் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கும்போது 1 லட்சம் பேருக்கு சீட் கிடைக்கும், 25 லட்சம் 22 lakhs பேருக்கும் சீட் கிடைக்காது. வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் பார்க்கும்போது இயர்லி 2 lakhs ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் 1,30,000 ரூபா தான் வரும். அது போக விசா ரெஜிஸ்ட்ரேஷன் ரினிவல் இதுக்கு வந்து $500 வரும். மொத்தம் ஆல் டுகெதர் காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் சேர்த்து 3,80,000 ரூபாயிலேருந்து 4 லட்சம் தான் எம்பிபிஎஸ் வரும். இதுக்கான காலேஜஸ் வந்து உலகம் முழுக்க இருக்குது. இன்றைக்கி நம்ம நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலோட ரெகக்னைஸ்டு உள்ள காலேஜஸில் நம்ம எம்பிபிஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் உலகம் முழுக்க ஒரு 19 கண்ட்ரீஸில் எம்பிபிஎஸ் பண்ணலாம். அந்த பண்ணுறது வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது. அந்த மாதிரி கண்ட்ரீஸில் நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் சேர்க்கலாம். நம்மளோட மோட்டோவே என்ன அப்படின்னா, மெயின் மோட்டோ எம்பிபிஎஸ் சேரணும்னு ஆசையில் இருக்க நீட் முடித்த ஆஸ்பிரன்ஸை எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர்த்தோட ஆசை ரிப்பீட் டெஸ்ட் அவங்களை பண்ண வைக்கணும், திருப்பி இயரை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரிப்பீட் பண்ணுறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு 720 மார்க் வந்து நீட் எக்ஸாம், இந்த 720 மார்க்குள்ள 620 மார்க்குக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் அவங்களால இங்கே கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் வாங்க முடியும். 18,000 ரூபா பர் இயர் ஃபீஸ் தான் கவர்மெண்ட் காலேஜஸில் வரும். 620 கீழேன்னு போனாலே அவங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது 8 லட்ச ரூபா சொல்லுவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்து 10 லட்ச ரூபா வந்துடும். அந்த 550 அந்த ரேஞ்செலாம் மார்க் இருந்தாங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா அப்படிம்பாங்க. ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாங்கிறது 8 lakhs அந்த ஃபீஸ் வந்து வரும். இந்த மாதிரியான ஃபீஸ் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு 550 கீழே ஒரு 450 அபோவ் இருக்கவங்களுக்கு 16 லட்ச ரூபா பர் இயர் வந்து இந்தியாவில் ஃபீஸ் வரும். அது போக அதுக்கும் கீழே இருக்காங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆல் இந்தியா கோட்டா அப்படிம்பாங்க. இந்த ஆல் இந்தியா கோட்டாவில் 25 lakhs பர் இயர் வந்து ஃபீஸ் இருக்கும். 25, 28, 20 காலேஜஸை பொறுத்து வந்து டிஃபர் ஆகுங்க இந்த மாதிரி ஃபீஸஸ். ஓகே சார், ஓகே டன் சார். அண்ட் அதே மாதிரி அப்ராடில் போய் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், என்னெல்லாம் பார்க்கணும்? அப்ராடில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்பிபிஎஸ் படிக்க போகும்போது சேஃப்டி, ஒரு சேஃபான கண்ட்ரியில் நம்ம படிக்கிறோமா, ஃபுட் இந்தியன் ஃபுட் அவங்களுக்கு கிடைக்குதா, ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறதா இல்லை இவங்களே போய் சமைச்சு சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். செகண்டரி அந்த சப்ஜெக்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, இங்கே நம்ம இந்தியாவில் இருக்க 19 சப்ஜெக்ட்ஸ் அங்கே இருக்கா, அதன்படி இருக்கா. அதுக்கப்புறம் என்எம்சி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்தியா வந்து இந்தந்த கண்ட்ரிலாம் போய் படித்தா எலிஜிபிள், இந்தந்த கண்ட்ரியில் போய் படித்தா எலிஜிபிள் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இந்த காலத்தில் நீ படிக்க வெளிநாட்டில்னு சொல்லலை, அவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்காங்க. அந்த கைட்லைன்ஸை எந்தெந்த அப்ராட் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா இட் இஸ் ஹைலி எலிஜிபிள். அவங்க என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 54 months ஆஃப் கோர்ஸ் டியூரேஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது 4.5 வருஷத்துக்கு மேலே அவங்களோட கோர்ஸ் வந்து அந்த கண்ட்ரியில் படிக்கணும். இந்தியாவில் கொஞ்சம் அந்த கண்ட்ரியில் கொஞ்சம் படிக்கணும். அந்த கண்ட்ரியில் 54 மாதம் நீங்கள் படிச்சிருக்கணும். அது வந்து இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸாக இருக்கணும். லோக்கல் லாங்குவேஜஸ் நடக்கிறது செல்லாது. இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸில் அவங்க வந்து படிக்கணும். ப்ளஸ் அங்கே ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். எந்த காலேஜில் படிக்கிறாங்களோ அந்த காலேஜில் ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். டைப் பண்ணி வச்சுருக்கேன், என்னோட டைப் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கேம்பஸில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, அந்த மாதிரி இருக்க இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓன் ஹாஸ்பிட்டல் இருந்தால் தான் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. செகண்டரி அங்கே ப்ராக்டிக்கலாக படிக்கிறாங்களா, அங்கே வந்து கெடாவர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்களா. நிறைய காலேஜஸில் கெடாவர்ஸ் இல்லை, ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸஸ் இருக்காது. இந்த கெடாவர்ஸ்லாம் என்னன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் நம்ம இந்த எம்எஸ் பெயிண்ட்லாம் படிச்சிருப்போம்.
MS பெயிண்ட் எப்படி போகிறது, ஸ்டார்ட் எழுதி ரன் எழுதி MS பெயிண்ட் போகும்போது படிக்கிறதுக்கும் கம்ப்யூட்டர் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஈஸியாக MS பெயிண்டில் பெயிண்டே அடிச்சிடுவோம். அதுக்கான ப்ராக்டிக்கலாக அவங்க படிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். செகண்ட் NMC, இது வந்து கெடாவருங்கிறது NMC கைட்லைன்ஸ் இல்லை, நம்ம சொல்கிறேன் பர்சனலாக இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அது போக இவங்களோட கோர்ஸ், இவங்களோட காலேஜ், இவங்களோட வேலிடிட்டி, இந்த சப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி இதெல்லாம் ஓகேவா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். அப்ராடில் அந்த கண்ட்ரியில் நம்ம பண்ணலாம். இது போக நிறைய கைட்லைன்ஸஸ் இருக்குது. நம்ம டைரெக்டாக நம்ம வரும்பொழுது நம்ம எல்லா கைட்லைன்ஸும் நம்ம சொல்லலாம். இந்த கைட்லைன்ஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பர்ஃபெக்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கிரேட் சார், கிரேட். அண்ட் அதே மாதிரி இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது? இந்தியாவில் டோட்டலாக 706 மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்குது. இதில் 382 கவர்மெண்ட் காலேஜ், 320 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்கு. மோர் ஆர் லெஸ் டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,000 சீட்ஸ், 1,12,000 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயரோட 2024 இதுபடி இந்தியாவில் மட்டும் இருக்கு. இந்த 1,12,000 சீட்டுக்கு தான் 23 லட்சம் பேர் போட்டி போட போறாங்க. லாஸ்ட் 24 lakhs பீப்புள் எழுதினாங்க. இந்த வருஷம் 23 லட்சம் பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. பாப்போம், லெட்ஸ் see இது எப்படி வருது அப்படிங்கிறது. என்னோட பையனோட லட்சியமே வந்து மருத்துவராக ஆகணும்னு தான். நீட்டு 2 தடவை எழுதுனா சரியானபடி மார்க் இல்லாதனால இங்க வந்து எங்களால சேர்க்க முடியல. சரி, பிரைவேட் காலேஜ்ல சேர்க்கலானாலும் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பண வசதி கிடையாது. நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கடவுள் மாதிரி தம்பி வந்தாரு எங்க வீட்டுக்கு. ஃப்ரெண்டு மூலியமா வந்தாரு. அவரு தான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணாரு. இது மாதிரி ஒரு காலேஜ் இருக்கு, அங்க நீங்க வந்து கம்மி செலவுலயே வந்து நீங்க மெடிக்கல் படிக்கலாம், அந்த காலேஜ் வந்து அப்ரூவ்டு, உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு எங்க பட்ஜெட்குள்ளார இருந்ததுனால நாங்க அந்த காலேஜ்ல சேர்த்தோம் பையனை. முக்கியமான தகவல் என்னன்னா, தம்பி வந்து நாங்க ரொம்ப பயந்தோம். ஏன்னா எனக்கு ஒரே பையன், என் பையன் ஒரு நாள் கூட நான் அவனை பிரிஞ்சு இருந்ததே இல்லை என்னோட வாழ்நாள்ல. ஹாஸ்டல்ல கூட கொண்டு போய் விட்டேன், நல்ல ஸ்கூல்ல படிக்கட்டும், நிறைய மார்க் வாங்கட்டும்ட்டு. ஆனா தம்பி வந்து ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமேல காலேஜுக்கு வந்து எங்க அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருந்தோம். நீட்ல நல்ல மார்க் தான் எடுத்திருந்தாரு. பிசினால 2022லயே வந்து 470 எடுத்திருந்தாரு. ஆனா அவருக்கு சீட்டு கிடைக்கல, பிடிஎஸ் தான் கிடைச்சது. பிடிஎஸ் வந்து அவருக்கு போக விருப்பம் இல்ல, நாங்க கம்பல் பண்ணோம். அதுக்கப்புறமேல அவர் வந்து நீங்க எங்க சேர்த்து விட்டாலும் நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரு எங்களுக்கு. இந்த தம்பி வீட்டுக்கு வந்து அந்த காலேஜ் நீங்க இவ்வளவு செலவாகும், இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவர் ஹெல்ப் பண்ணாரு. ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு கூட அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி, பாஸ்போர்ட் எடுக்கிறது எப்படி, விசா எடுக்கிறது எப்படி அப்படின்னு நிறைய வந்து அவர் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அவரே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தது பையனை எப்படி தனியா அனுப்புறது தெரியாத இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்ப அவரு வந்து அவரா முன் வந்து நானே கொண்டு போய் அட்மிஷன் போட்டுட்டு காலேஜ்ல சேர்த்துட்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரேன், நீங்க பயப்படாதீங்கம்மான்னு சொன்னாரு. அது ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ கேர் எடுத்துக்கிறாரே, சொந்த தம்பி மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா அவர் போயிட்டு வந்ததே அவ்வளவு செலவாயிருக்கும், எங்க பசங்களை கொண்டு போய் சேர்த்து வச்சதே. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்ன விஷயம்னா, அங்க போயிட்டு பசங்களுக்கு ஃபுட்டு முதற்கொண்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு காலேஜ்ல விட்டுட்டு அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல்ல விட்டுட்டு அவர் சேஃபா பசங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க வார்டன்ட்ட வந்து நான் பேசி எங்க பசங்க எல்லாம் சேஃபா இருக்காங்களான்னு கேட்டதுக்கு அப்புறமேல் தான் எனக்கு மனசே திருப்தியாச்சு. அதுக்கப்புறம் எங்க பசங்க கொஞ்சம் கொஞ்சமா காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் அடாப்ட் ஆயிட்டாங்க. இப்ப நல்லா படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 3rd இயர் போயிட்டு இருக்காரு அவரு. காலேஜுக்கு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இந்தியாவுல இருக்கிற மாதிரியே தான் அவனுக்கு இப்ப கூட வந்தா கூட இங்க இருக்க பிடிக்கிறது இல்ல. அங்க கிளைமேட் ஒத்துக்குச்சு, அங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா செட் ஆயிருச்சு, அங்க இருக்க மக்களும் வந்து ரொம்ப அன்பா பழகுறாங்க. அங்க எந்த பயமும் இல்ல, நமக்கு நிம்மதியா இருக்கலாம். டெய்லி வாட்ஸ்அப் கால்ல பேசிக்குவோம். அதனால வந்து பிரிஞ்சிருக்கிறது வந்து தெரிஞ்சுக்கல எங்களுக்கு. எங்களோட லட்சியம் என்னன்னா, எங்க பையன் வந்து நல்லபடியா டாக்டர் ஆகி இங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது தான். அந்த ஒரு லட்சியம் மட்டும் நிறைவேறினா நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்வேன். ஏன்னா இங்க வந்து படிக்க வைக்கிற அளவுக்கு சத்தியமா எங்கள்கிட்ட பைசா கிடையாது. அந்த ஒரு ரீசன் தான். இல்லைன்னா என் பையனை நான் பிரியறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனா வந்து பைசா இல்லாத ஒரே காரணத்துக்காக நான் ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல வந்து பாதி பேர் வந்து மருத்துவ கனவோட இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களால வந்து நீட் பாஸ் பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் வந்து வேற பிரைவேட் காலேஜ்ல படிக்க வைக்கிற அளவுக்கு பணமும் இருக்காது அவங்கள்ட்ட. அந்த
அந்த மாதிரி மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சாய்ஸ். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து வெளிநாட்டுக்கு தான் அனுப்புறோம், என்ன ஆகுமோ ஏதுமோன்ட்டு உங்களுக்கு எந்த பயமுமே வேணாம். இப்போ தம்பி வந்து 2 வருஷம் ரிப்பீட்டர்ஸ் படிக்க வச்சிருக்கீங்க. இங்கே நிறைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இல்லை 4 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸ் படிக்க வைக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, தம்பி ஃபர்ஸ்ட் வருஷம் எழுதினாரு, அதுக்கப்புறம் 1 வருஷம் எழுதினாரு, 3rd டைம் எழுதினாரு. 3 டைம் எழுதியுமே வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆச்சே ஒழிஞ்சா கடைசியில் சீட்டு கிடைக்கல. ஏன்னா வந்து வருஷம் வருஷம் மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதனால வந்து டைம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோட ஒரே அட்வைஸ் என்னன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க இந்த மாதிரி ஒரு வழியில தேர்ந்தெடுத்து உங்க பிள்ளைங்களை படிக்க வைங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆயிரும். எங்க படிச்சாலும் டாக்டர் தான். இங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும், அது ஈஸியா எழுதிடுவாங்க. அங்க ட்ரெயின் அப் கொடுத்து தான் அனுப்புவாங்க. இந்தியால படிச்சாலும் இப்ப நெக்ஸ்ட் வந்துருச்சுக்கா. இந்தியால படிச்சாலும் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு, வெளிநாட்டுல படிச்சாலும். எனக்கு 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான். இவன் ஒரே பையன் கோகுல். எனக்கு இப்ப நல்லா படிக்கிறாரு, அவர் சந்தோஷமா இருக்காரு. அவர் வாழ்க்கையில வந்து அவரோட லட்சியம் நிறைவேறிடும் நான் நம்புறேன், கடவுளையும் நம்புறேன். தம்பிக்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை வந்து சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேர்ல்டு வைட் எஜுகேஷன் கோவை ஃபவுண்டேஷன்ல தம்பி பேர் வந்து அரவிந்த் ஜவஹர், அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அவர் நம்பர் வந்து கீழே வாட்ஸ்அப்ல. அருண்குமார் சாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. நம்ம பசங்க வந்து படிக்கணுங்கிற எண்ணத்தோட போனாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வருவாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन சொல்லலாம். இந்த நீட் क्वेश्चंस இருக்கு இல்லையா, சோ அது எதை பேஸ் பண்ணி இருக்குங்க? நீட்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீட் அப்படிங்கிறது 4 சப்ஜெக்ட்: பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. 180 மார்க்ஸ், டோட்டலா 720 மார்க்ஸ்க்கான எக்ஸாம். இது எதை பேஸ் பண்ணி இருக்கு? 4 சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. இதுல பாசிட்டிவ் மார்க்ஸ் இருக்கு, நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம் எப்படின்னா எம்சிக்யூ பேட்டர்ன்ல வந்து எழுதுவாங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ், ஈதர் ஆர் சாய்ஸ். கரெக்டா இருந்தா 4 மார்க் பிளஸ், தப்பா இருந்தா மைனஸ். இந்த மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கு. அது நீட்ல ஏன் கம்மி மார்க் நம்ம மக்கள் எடுக்கிறாங்கன்னா, நம்ம 12th வரைக்கும் நம்மளோட பேட்டர்ன் வந்து பேராகிராஃப் பேட்டர்ன்ல படிப்பாங்க. பேராகிராஃப் பேட்டர்னா டிஎன்ஏ, ஹார்ட் என்ன, ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணுது அப்படின்னா ஹார்ட்ல வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுது, ஹார்ட் பத்தி நம்ம தெளிவா வந்து எழுதுவாங்க. பட் அந்த 12th வரைக்கும் இந்த பேராகிராஃப் பேட்டர்ன் படிச்சுட்டு டப்புன்னு போயிட்டு அந்த எம்சிக்யூ பேட்டர்ன் அந்த எக்ஸாம்ஸை பார்க்கும்போது பசங்களுக்கு அந்த ஃபியர் வந்து ஆயிடுது. செகண்டரி எம்பிபிஎஸ்க்கு பிசிக்ஸ்லாம் அவ்வளோ தேவையில்லை. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தேவை, டேப்லெட்ஸுக்கு பிசிக்ஸ் தாண்டி ஜுவாலஜி, பாட்னி இருக்கு. அதனால இதெல்லாம் நீட்ல மார்க் கம்மி ஆயிடுச்சு, நான் எம்பிபிஎஸ் பண்ணலாமா வேணாமா, நான் வந்து அடுத்து பிடிஎஸ் போறேன் இது போறேன்னா யாரும் நினைக்க வேணாம். எப்போ வேணாலும் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் வந்து வரும். அதனால எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நீங்க ஆசையில இருந்தீங்க, கனவுல இருந்தீங்க, அதை நிறைவேற்றதை நம்ம இருக்கும். அதனால யாரும் வந்து பேனிக் ஆக வேணாம். நீட்ல கம்மி ஆயிடுச்சுன்னு பயப்பட வேணாம். பர்சனலா நம்மளுக்கு வந்து கூப்பிடுங்க. நம்ம அதுக்கான பெஸ்ட் சஜஷன்ஸ் வந்து கொடுப்போம். எந்த நம்ம வந்து பாக்குறாங்க, மீட் பண்றாங்க, பேசுறாங்க, நாங்க இதுக்கு இவ்வளவு சார்ஜ் கொடுங்க அப்படின்னு நம்ம பேசலாம். ஃப்ரீயான ஒரு கைட்லைன்ஸஸ் வந்து அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணி தருவோம். அதெல்லாம் பெஸ்டான ஒரு இதையும் வந்து நம்ம பண்ணி தருவோம். கிரேட் சார், கிரேட். அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் நீட் எழுதிருக்காங்க? தமிழ்நாட்டுல ஒரு 1.5 lakhs to 2 lakhs இந்த ரேஞ்ச் ஆஃப் இதுல வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க. தமிழ்நாட்டுல எம்பிபிஎஸ் சீட்ஸோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 11,000 சம்திங் இந்த ரேஞ்சில் வந்து தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வேகன்சிஸ் இது வரைக்கும் இருக்கு. கவுன்சிலிங் ஆரம்பிச்சாங்கன்னா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியும். டோட்டலாக 38 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, 1 செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அப்புறம் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு 40 காலேஜஸ், டோட்டலாக 78 ஒரு 80 காலேஜஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வந்து நீட் எழுதியிருக்காங்க அண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தமிழ்நாட்டில் எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சீட்க்கு அப்ளை பண்ணோம்? தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஆக்சுவலி இந்தியா முழுக்கவே நிறைய யூனிவர்சிட்டிஸோட டைப் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்ல இருந்ததான் வந்து ஒரு 22 காலேஜஸ் இருக்கு. இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட்ல உள்ள காலேஜுக்கு www.tnhealth.org அப்படிங்கிற வெப்சைட்ல போட்டு இவங்களோட மார்க்ஸ், நீட் மார்க்ஸ் எல்லாம் வந்து அதில் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே போடணும். அதில் வந்து அதன் மூலியமா நம்ம அதுக்கான காலேஜஸ் வந்து நம்ம சேரலாம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டில் அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னா இப்போ சேலத்தில் விநாயகர் மிஷன்ஸ் இருக்கு, சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சேலம், ராமேஸ்வரம் நிறைய வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண www.mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதன் மூலியமா நம்ம சீட்ஸ் செலக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அது போக பாண்டிச்சேரி நீங்க போறீங்கன்னா பாண்டிச்சேரியில சென்டாக் அப்படின்னு சொல்லி சென்டாக் கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதன் மூலியமா நம்ம வந்து கவுன்சிலிங்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த கவுன்சிலிங்கோட தலைவரிசை எப்படி வரும், எந்த மார்க்குக்கு என்னென்ன கிடைக்கும் இப்படிங்கிறதெல்லாம் நம்மகிட்ட ஆஃபீஸ் பண்ணாங்க இல்லை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு தரலாம். அதுக்கான கைடன்சஸ்மே
நம்ம வந்து செய்து தரலாம். மார்க் எனக்கு கம்மியா இருக்கு, இது கிடைக்குமா கிடைக்காத, எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பேனிக்கா இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா அதுக்கான கைடன்ஸஸ்மே 100% வந்து நம்ம பண்ணி தரலாம். இங்க இருக்க எல்லா காலேஜ் ஓனர்ஸுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்மளுக்கான பெஸ்ட் கைடன்சஸ் வந்து பண்ணி தரலாம். சூப்பர். ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கைடன்ஸ் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு கன்சல்டேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப பெட்டராக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தொடர்ந்து இந்தியாவில் வந்து இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்ன்றதை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவில் எவ்வளோ ஃபீஸ்னா ஆல்ரெடி சொன்னீங்க 720 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் இருக்கு. 720 மார்க்குக்கு 620 மார்க்குக்கு அபவா இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்டுங்கிறது 18,000 ரூபாய் தான் அதோட ஃபீஸ். 18,000 வெறும் 18,000 620 அபவ் இருக்கும். 620 பிலோ ஒரு 550 அபவ் இருக்காங்க, 550 இருக்காங்கன்னா பிரைவேட் காலேஜ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ளிகேட்ல உள்ள பிரைவேட் காலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா KMCH, PSG, கற்பகம் இருக்கு. சேலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா விவேகானந்தா இருக்கு, விநாயகா மிஷன்ஸ், அன்னபூர்ணி மெடிக்கல் காலேஜ் இருக்கு. பக்கத்துல நீங்க நிறைய போனா திருவண்ணாமலையில அருணை மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அது கோயம்புத்தூர்ல வேலம்மாள் இருக்கு, திருச்சியில SRM தனலட்சுமி இருக்கு. இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ளிகேட்ல உள்ள காலேஜஸ். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ளிகேட் காலேஜஸ்லயும் இது பேர் வந்து GQ கவர்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணும் பொழுது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற ஃபீஸ் 4 லட்சம் ரூபாய். ஆனா காலேஜ்ல 8 லேக் வரைக்கும் வந்து இதுக்கான ஃபீஸஸ் வந்து வாங்குறாங்க. பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் 2 லட்சம் ரூபாய் வரும். டோட்டலா 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இதோட ஃபீஸா வந்து இருக்கும். அது போக இந்த 550க்கு பிலோ ஒரு 450 அபவ் இருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் நம்ம இப்ப சொன்ன அதே பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல உள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிம்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற ஃபீஸ் 12 லட்சம் ரூபாய். 16 லேக்ஸ் வரைக்கும் வந்து ஃபீஸஸ் வந்து வாங்குறாங்க. அதுக்கு மேல 2 லேக்ஸ் ஹாஸ்டல் ஃபீஸ், ஒரு 18 லேக்ஸ் அந்த பட்ஜெட்ல வந்து இருக்கும். இப்போ 450க்கு பிலோ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல் இந்தியா கோட்டா அப்படிம்பாங்க. தட் இஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லைக் வந்து SRM யூனிவர்சிட்டி, ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போட்டிருப்பாங்க. 22 லேக்ஸ், 23 லேக்ஸ், 25 லேக்ஸ், 28 லேக்ஸ், 30 லேக்ஸ் வரைக்குமே வந்து ஆல் இண்டியா கோட்டா காலேஜஸ்க்கு ஃபீஸஸ் இருக்கு. 23 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறதுல 1 லட்சம் சீட் தான் இருக்கிறதுனால கேண்டிடேட்ஸ்மே வந்து 30-35 லேக்ஸ் கட்டவும் ரெடியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ராமச்சந்திரன் எடுத்துட்டீங்கன்னா NRI கோட்டால போறவங்களுக்கு 1,25 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் இயரும், அடுத்த வருஷம் 40 லட்சம், அடுத்த வருஷம் 40 லட்சம் ஃபீஸ் இருக்கு. இதை கட்டுறதுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் ரெடியா இருக்காங்க. இப்போ நீங்க SRMனா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் NRI கோட்டாமல 40 லேக்ஸ் ஃபீஸ், அதை பேப்பர் NRIல இருக்க அந்த சீட்ஸ்க்கு 40 லேக்ஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு candidates is willing to ready because ஏன்னா சீட்ஸோட வேகன்சி வந்து கம்மியா இருக்கு. அதனால வெளிநாட்டுக்கு நிறைய பேர் வந்து MBBS போறாங்க. எல்லாத்தாலையும் அது வந்து பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் டாக்டர் ஆகணுங்கிற கனவுகள் வந்து இருக்கும். அந்த கனவுகளை நினைவாக்க தான் நம்ம வந்து இருக்கோம். நம்ம எல்லா கண்ட்ரிலையும் டைரக்டான டைப் இருக்கு. அப்ராட்ல வந்து போறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிர்கிஸ்தான் போறோம், கிர்கிஸ்தான்ல நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த காலேஜ் நம்ம பண்றோம். உஸ்பெகிஸ்தான் நம்மளோட ஸ்டூடெண்ட் உஸ்பெகிஸ்தான்ல இருக்காங்க, நம்ம அந்த காலேஜ்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பண்றோம். ஜார்ஜியன் அதே மாதிரி நம்மளோட ப்ரௌச்சர்ஸ்லயுமே தெளிவா நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுல இருந்து என்னென்ன காலேஜஸ் நம்ம பண்றோம் அது கொண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ட்ரியோட டைமிங் என்ன, எவ்வளவு நேரம் ஆகும். உஸ்பெகிஸ்தான்ல டிராவல் டைமிங் 3 hours ஆகும். அங்க சோம்ங்கிற கரன்சி யூஸ் பண்றோம். நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா அவங்க நம்மளுக்கு 150 ரூபா வந்து கொடுப்பாங்க. நம்மளோட கரன்சியில கம்மியா இருக்காங்க. அவங்களோட டைமிங் டிஃபரன்ஸ் ½ hour பிகின். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 6 மணின்னா அங்க வந்து 5:30 மணி டைமிங் இருக்கு. அங்க என்னென்ன காலேஜஸ் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது அந்த உஸ்பெகிஸ்தான் கேபிட்டல் வந்து டாஷ்கண்ட் மாதிரி தெளிவான டீடைல்ஸ் ப்ராசஸ்ல இருக்கும். ஜார்ஜியானா கேபிட்டல் வந்து TPC, அங்க வந்து லாரிங்கிற கரன்சி யூஸ் பண்றோம். நம்ம 30 ரூபா கொடுத்தாதான் அவங்க நம்மளுக்கு வந்து 1 ரூபா கொடுப்பாங்க. நம்மளோட அதிகமான விலை மதிப்புல இருக்காங்க. 1.5 மணி நேரம் பிகின்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 6 மணினா அங்க 4:30 மணி அந்த மணியான டைமிங் டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. அப்புறம் அங்க என்னென்ன காலேஜஸ் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு எல்லாமே தெளிவா டீடைல்டா கூலான கிளைமேட் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ப்ரௌச்சர்ல மென்ஷன் பண்ணுவோம். இந்தியாவில் என்னென்ன காலேஜஸ் இருக்கு இதுவுமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும் எல்லாத்தையுமே. ஏன்னா இந்த ஏஜ்ல தான் அவங்களுக்கு கரெக்டான டைம் டாக்டரா, கலெக்டரா, இன்ஜினியரா அப்படின்னு செலக்ட் பண்ணி போறது. அதுக்கான பெர்ஃபெக்டான கைட்லைன்ஸ் வந்து நம்ம பண்ணி தரலாம். சூப்பர் சார், சூப்பர். அண்ட் எஸ், அப்ராட்ல போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய வேர்ல்ட் வைட் எஜுகேஷன் சார்பா எவ்வளோ தெளிவான கைடன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத பத்தி வந்து சொன்னீங்க. அது ரொம்ப கிரேட் ஆக்சுவலி. அண்ட் அடுத்த வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ராட்ல வரும்பொழுது நம்மளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல பெஸ்ட் கண்ட்ரினா நீங்க எது சொல்றீங்க? கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இன்னைக்கு
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைனாலேயும் இருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மலேசியாவில் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து மலேசியாவில் பண்ண முடியாது. 2022 கைட்லைன்ஸ் வந்துச்சு, என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கைட்லைன்ஸ் கவுன்சிலிங், நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலோட கைட்லைன்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். அந்த கைட்லைன்ஸ் படி மலேசியால படிக்கிறது அது சில நாடுகள்ல படிக்கிறதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் செல்லாத நாட்டுக்கும் அட்மிஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போடக்கூடாது. நம்மளோட பையனை தான் பண்ணுவாங்க, பண்ண மாட்டோம். இந்த கைட்லைன்ஸ்ல உள்ள காலேஜஸ்ல இன்னைக்கு வந்து உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, பங்களாதேஷ் இந்த கண்ட்ரீஸ்க்கு மக்கள் நிறைய வந்து போறாங்க. மற்ற கண்ட்ரிஸை விட இது கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோன்ல கொஞ்சம் இருக்கு, இந்தியாவுக்கு கொஞ்சம் நியர்பையா இருக்கு அப்படிங்கிறதுல இருக்காங்க. இதுல இப்ப ஜார்ஜியாவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனால நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் கோவிட் கொரோனாக்கு அப்புறம் யாரும் சைனாக்கு இப்போ வந்து போறது இல்லை. இன்னைக்கு வந்து சினாரியோ படி ஜார்ஜியால நிறைய பேர் படிக்கிறாங்க. ஏன் ஜார்ஜியால படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜியால நம்மளோட கிரெடென்ஷியல்ஸ், அதோட கிரெடென்ஷியல் சேம் சப்ஜெக்ட்ஸ் பேட்டர்ன் இருக்கு. செகண்டரி ஜார்ஜியா வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறதுனால அங்க டோட்டலா வந்து யூரோப்பியன்ல இருக்க கண்ட்ரீஸ்ல இவங்க 33 கண்ட்ரீஸ்ல அவங்க ஒர்க் பண்ணலாம் வித்தவுட் த என்ட்ரன்ஸ். ஒன்லி வந்து அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மாதிரி அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜஸோட டெஸ்ட் மட்டும் அவங்க எழுதினாங்கன்னா யூ கேன் பிராக்டிஸ் இன் தட் கண்ட்ரினால ஜார்ஜியா வைஸா சூஸ் பண்றாங்க. செகண்டரி உங்களுக்கு ஜார்ஜியன் லேண்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து 30 ரூபாய் தான் நமக்கு ரூபா கொடுக்குறோம். காஸ்ட் எஃபிஷியன்சியும் அதிகமா இருக்கு. இப்ப அமெரிக்கால கிரீன் கார்டு இந்த மாதிரிலாம் தர மாதிரி அங்க வந்து டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு அப்படின்னு சொல்லி தராங்க. நீங்க நல்லா படிச்சு நல்லா அங்க எக்யூப்டா இருந்தீங்கன்னா அங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டே நீங்க வந்து வாங்கிக்கலாம். நீங்க ஜார்ஜியன் சிட்டிசனா இருக்கீங்க, ஜார்ஜியன்ல இந்த மாதிரிலாம் வாங்கிட்டீங்கன்னா துபாய் ஃபிளைட் பண்றது, இங்க ஃபிளைட் பண்றதுலாம் உங்களுக்கு வீசாவே வந்து தேவை இருக்காது. பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா. ஸோ அது வந்து செகண்டரி வந்து நீங்க ஜார்ஜியன் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அங்க லோக்கல் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. நீங்க மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் அங்க வந்து லோக்கல் பேங்க் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ல இருக்க கார்டு வச்சிருப்பாங்க. அந்த கார்டு தான் ஃபர்ஸ்ட்ல டேப் பண்ணி போற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும். ரொம்ப ஹையர் ரேட் ஆஃப் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். செகண்டரி வந்து அவங்க அந்த ஏரியா அட்மாஸ்பியர் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு டாப்பா வந்து இருக்குது இன்னைய சினாரியோக்கு. ஜார்ஜியால படிக்கிறவங்களுக்கு எஃப்எம்ஜி பாஸ் பர்சன்டேஜும் அதிகமா இருக்கு. ஓன் ஹாஸ்பிட்டல் உள்ள காலேஜஸ் நிறைய இருக்கு. கெடாவர் உள்ள காலேஜஸ்க்குமே நிறைய வந்து இன்னைக்கு வந்து சேராங்க. அந்த மாதிரியான காலேஜஸ்மே வந்து ஜார்ஜியால இருக்கு. நிறைய நாடுகள்ல கெடாவர்ஸ் வந்து இல்லை, பட் ஜார்ஜியால வந்து கெடாவர் உள்ள காலேஜஸ் இருக்கு. அந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஜார்ஜியால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பவு அப்படிங்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம அட்மிஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பண்றோம். ஏன்னா பவு யூனிவர்சிட்டிஸ் நம்ம பண்ணோம்னா பவுல வந்து கெடாவர் இருக்கு. செகண்டரி பவு யூனிவர்சிட்டியில வந்து நீங்க வந்து எஃப்எம்ஜியோட பாஸ் பர்சன்டேஜ் அதான் டாப். இந்த வருஷம் இந்த எஃப்எம்ஜியில யார் நிறைய பாஸ் பண்ணிருக்காங்க, பவு யூனிவர்சிட்டியில இருக்கவங்க நிறைய பாஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் ஓன் ஹாஸ்பிட்டல் அவங்க கிட்ட இருக்கு. பிளஸ் அதுக்கான டீச்சிங்குமே வந்து சூப்பரா இருக்கு. நல்லா வந்து இந்தியன் ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க. பிளஸ் அங்கே ஹாஸ்டல் ஃபுட் எல்லாமே இந்தியன் ஃபுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வயசான கண்ட்ரிஸ் வந்து நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. ஓகேங்க. அண்ட் அதே மாதிரி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அவங்களுடைய கைட்லைன்ஸ் பத்தி அந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலோட கைட்லைன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடியும் பார்த்துருந்தோம். என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸ் கோர்ஸ் ஆஃப் டியூரேஷன் 54 months கோர்ஸ் டியூரேஷன்ல வந்து படிக்கணும். அங்க வந்து டாக்டரா பிராக்டிஸ் பண்றதுக்கு லைசன்ஸ் டு ட்ரீட் த பேஷண்ட்ஸ்ங்கிற லைசன்ஸ் வந்து வாங்கணும். பிளஸ் அங்க வந்து 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கணும். இந்த மாப்பிள்ள ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்க காலேஜ்ல வந்து இவங்க வந்து படிக்கணும். இந்த மாதிரியான நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சொல்ற கைட்லைன்ஸ் படி படிச்சாங்கன்னா that degree is valid in India, so they can come and write the next exam, national exit test அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து the FMGE அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் யாருக்குன்னா எஃப்எம்ஜிக்கு. எஃப்எம்ஜினா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். ஐஎம்ஜி அப்படின்னா இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட். ஐஎம்ஜி இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கு எந்த ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுமே இல்லாம இருந்தது. இந்தியாவில் படிச்ச முடிச்சா டாக்டர் இருந்துச்சு. ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் மட்டும் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுங்கிறது வெளிநாட்டில் படிச்சு இந்தியாவுக்கு வரும்போது இந்த எக்ஸாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து டோட்டலா இல்ல. எஃப்எம்ஜி எக்ஸாம்ங்கிறது எடுத்துட்டாங்க. இப்ப ஐஎம்ஜியா இருந்தாலும் எஃப்எம்ஜியா இருந்தாலும் இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட் இருந்தாலும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் இருந்தாலும் எல்லாமே இந்த நெக்ஸ்ட்ங்கிற எக்ஸாம் வந்து எழுதும். இந்தியாவில் நீங்க டாக்டர் ஆகணும்னு இருந்துச்சுன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆக முடியும். இல்லைன்னா டாக்டர் வந்து இந்தியாவில் ஆக முடியாது. அப்படி வந்து நெக்ஸ்ட் 2 types ஆஃப் எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஒன்னு ஃபாரின்ல படிச்சு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இந்தியா வந்தவங்கன்னா நெக்ஸ்ட் ஒன். அதே மாதிரி இந்தியாவில் படிச்சு 5 வருஷம் படிச்சோம்னா நெக்ஸ்ட் ஒன். 2 பேருக்கு நெக்ஸ்ட் ஒன். ஃபாரின் படிச்சோம் இந்தியாவில் நெக்ஸ்ட் ஒன் எழுதுவாங்க.
அதுக்கப்புறம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்ல கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோன்னா பிஜி இவங்க பண்ணுவாங்க. பிஜி வந்து டெர்மட்டாலஜி, கைனகாலஜி நிறைய கோர்சஸ் இருக்கு. இந்த பிஜி பண்றதுக்கு நெக்ஸ்ட் 2ங்கிறது எழுதுவாங்க. அதோட ஸ்கோரிங் அடிப்படையில் இங்க வந்து பிஜி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க.